Hi, hello, namaste, and welcome back to my YouTube channel. நான் ஹிந்தி with Sunita. நம்ம லாஸ்ட் 2 வீடியோவா வந்துட்டு டெய்லி நம்ம பேசக்கூடிய சில கொஷின்ஸ் என்ன நடந்தது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் அதை எப்படி கேட்பாங்கன்னு நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது வந்துட்டு ஹவு தீஸ் கொஷின்ஸ் வில் பி ஆஸ்ட் இன் தி பாஸ்ட் டென்ஸ். ஏற்கனவே நடந்து முடிஞ்சது ஒரு இன்சிடெண்ட்டும் எப்படி நம்ம அதை கேட்போம். ஓகே, இப்போ ஹிந்தியில் வந்துட்டு கியா ஹுவா தா என்ன நடந்துச்சு. ஓகே, கியா ஹுவா தா. ஓகே, வாட் டிட் இட் ஆக்சுவலி ஹேப்பன், வாட் ஹேப்பன். ஓகே, என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். ஓகே, கப் ஹுவா தா எப்போ நடந்தது. இந்த இன்சிடெண்ட் வந்து எப்போ நடந்தது, கப் ஹுவா தா. இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு எக்ஸாம் நடந்திருக்கு, நம்மளுக்கு அது தெரியாமல் போயிருக்கு அப்படின்னு நினச்சோன்னா கப் ஹுவா தா, when did it happen. ஓகே, கேசே ஹுவா தா. இப்போ வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்து முடிஞ்சிருக்கு, அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அது கேட்போம், ஏன் அது எப்படி நடந்துச்சு, நல்லா இருந்தது, அது கேசே ஹுவா தா. ஓகே, கேசே ஹுவா தா. நெக்ஸ்ட்டு கிஸ்னே கியா தா, யார் அது பண்ணா அப்படின்னு. சம்மன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரொம்ப நல்ல ரங்கோலி யாராச்சும் போட்டிருந்தாங்க, அது எல்லாருமே இப்போ அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இது சிம்பிள், இப்போ எல்லாருமே பண்ணுவாங்க, ரைட். ஸோ அப்போ கிஸ்னே கியா தா. இப்போ யாராச்சும் ஒரு நல்ல வேலை யாராச்சும் பார்த்துருக்காங்க, சம்மன் ஹாஸ் டன் அ ரியலி அப்ரிஷியபிள் ஜாப் அப்படின்னா நம்ம எப்படி கேட்போம், கிஸ்னே கியா தா, யார் அந்த வேலையை செஞ்சால் ரொம்ப நல்லா செஞ்சுருக்காங்களே அப்படின்னு. ஸோ கிஸ்னே கியா தா. ஸோ ஹிந்தியில் வந்து தால முடியறது. இப்போ கிஸ்னே கியா தா, கப் ஹுவா தா, கிஸ்னே கியா தா, அப்புறமேட்டு கியா ஹுவா தா, அதெல்லாம் வந்து கேட்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் அ past tense sentence. சரியா? Hope you liked my video and stay connected with me and we'll meet in the next video. Till then, take care and bye bye.